type of browser அவங்க create பண்ணுவாங்க JavaScript யூஸ் பண்ணி. next client side JavaScript ல என்னென்ன பண்றோம்னு most common form of languages என்னென்ன உள்ள இன்க்ளூட் ஆயிருக்கு ஜாவாவே HTML உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்கோம். HTML should be dynamic ஆ இருக்கும். dynamic அப்படினா நான் சொன்ன மாதிரி changes இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படியே ஸ்டாண்டர்டா இருக்க கூடாது. அடுத்து எக்ஸாம்பிள் ஒரு நீ மெயில் ஐடி ஓபன் பண்ற அப்படினா enter your mail id டைப் பண்ணுங்க. அடுத்து பாஸ்வேர்ட் டைப் பண்ணுங்க. அடுத்து சைன் இன் கொடுத்தோம்னா என்ன ஆகும்? ரெண்டு ஆப்ஷன். ஒன்னு Gmail ஓபன் ஆகும். இல்ல அப்படினா invalid username or password காட்டுமா? இந்த மாதிரி இருக்குறது தான் டைனமிக் வெப் பேஜ் னு சொல்றோம். இது யார் யூஸ் பண்ணுவா? சர்வரா கிளையண்டா? நம்ம சைடு யூஸ் பண்ற ஒரு பேஜ் தான். இப்போ வேற ஏதாவது இந்த மாதிரி கிரியேட் பண்ணி பாத்துட்டீங்களா? நான் சொன்னது Gmail உள்ள என்டர் ஆகுது. வேற எங்கயாவது எக்ஸாம்க்கு அப்ளை பண்றாங்க. சப்மிட் கொடுங்க. வேற ஏதாவது ஈவென்ட்க்கு ரெஜிஸ்டர் பண்றாங்க. ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சரியா? ரெஜிஸ்டர் கொடுக்கும்போது மேபி நீங்க ஏதாவது உள்ள டீடைல்ஸ் ஆட் பண்ணாம இருந்தா என்ன ஆகும்? உள்ள போகாது. அதாவது நெசசரி பாயிண்ட் மேண்டரி ஃபீல்ட் வந்து ஃபில் ஆகாம இருக்கு. அதை ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. இதெல்லாம் யார் நம்ம கிட்ட இன்டராக்ட் பண்ணுவாங்க? கிளையன்ட் சைடு வெப் பேஜ். இதெல்லாம் நீங்க வந்து ஃபில் பண்ணா மட்டும் தான் நான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் சர்வர் சைடு. இதுதான் கிளையன்ட் சைடு வெப் பேஜ்னு சொல்லுவோம். அடுத்து எப்ப நம்ம எல்லா ஃபீல்டும் ஃபில் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தோம், கிளையன்ட் சைடு வந்து செக் பண்ணிச்சு எல்லா வேரியபிளும் வேலிடா இருக்கு அப்படினு சொல்லிடு. நேம்னா அதுல கேரக்டர்ஸ் தான் இருக்கணும். மொபைல் நம்பர்னா அது நம்பர்ஸ் தான் இருக்கணும். இது எல்லாமே செக் பண்ணி அதுவா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் அடுத்து யாருக்கு சப்மிட் பண்ணணும்? சர்வர் சைடு. அப்ப யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லி யூ ரெஜிஸ்டர். அது யாருக்கு மெசேஜ் வரும்? சர்வர்ல இருந்து. சரியா? அதுதான் சொல்லுங்க they will be submit server side. எப்ப வந்து client side ஓகே ஆகுதோ அதுக்கு அப்புறம் தான் server side submit ஆகும்.